அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் கடந்த கால ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல 50 கால ஆட்சிகள்ல இப்ப நடத்தின அந்த 5 ஆண்டு ஆட்சி தான் மிகப்பெரிய சாதனை அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி திட்டங்கள் கிட்டத்தட்ட என்றாறு திட்டம், நான் முதல்வன் திட்டம், பெண்களை ஊக்கி திட்டம், பெண் திட்டம், அதே மாதிரி இளந்தடி கல்வி திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அத்தனை திட்டங்களையும் அவங்க அந்த மேடையில பேசுறாங்க. பட் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நீங்க அதான் சொல்றேன்ல, நாங்க ஒரு முதல்வரா எதற்காக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா, நீங்க சொன்ன திட்டங்களும் சரி, சொல்லாத திட்டங்களும் சரி, நீங்க மக்களுக்கு சரியான திட்டங்கள் கொடுக்கணும். அதுக்காகத்தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறாங்க. அந்த இடத்துல நான் எந்தெந்த திட்டங்கள் பண்ணணும் அப்படிங்க அது முக்கியம் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் எப்பப்பெல்லாம் நீங்க கெட்ட விஷயம் பண்ணுங்களோ அதுதான் ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் இது புரோட்டோகாலே அதுதான். அது வந்து பல பேருக்கு கட்சியில் உள்ளவங்க புரியலை. நான் அந்த திட்டம் பண்ணேன், இந்த திட்டம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி என்ன திட்டங்கள் பண்ணாலும் நீங்க செஞ்ச ஊழல் தானே ஃபர்ஸ்ட் வருது. நீங்க பெரிய பெரிய அந்த அமைச்சர்களுக்கு பண்ண அந்த சப்போர்ட் தானே பெரிய வைரல் ஆகுது. ஏன் உங்க அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்றாரு, மை தெளிச்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த மக்கள் மேல 10 நாள் கழிச்சு இப்ப உடனே அடிச்சா கட்சிக்கு பெரிய ஒரு மைனஸ் ஆறும். அதில் 6 போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு போய் போலீஸை விட்டு இருக்கிற பெண்களை அடிச்சு தோசம் பண்ணி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் வைரல் ஆச்சு இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. அதெல்லாம் போட்டு போட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டு போட்டு மேய்ஞ்சு விட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்றதா தெரியாம நடந்துச்சுன்னு சத்தியம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 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 மாவட்ட தலைவர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், நிறைய வேலைகள் இருக்கிற ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்ப அந்த தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இருக்கிற வேலைகளை பிரிச்சுப்பா, நீ இந்த தொகுதியை பார்த்துக்கோ, நீ இந்த தொகுதியை, அந்த மாதிரி பவர் சென்டரை பிரிச்சு கொடுத்தாரு நான் நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு தோணுது. ஐயா நம்ம முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா, இருக்கிற துறையை வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ்க்கு பிரிச்சு கொடுத்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, ஐபிஎஸ், டிஜிபி இவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டாங்க, மக்கள் மத்தியில நல்ல ஒரு மைனஸாவே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க மைனஸா எல்லாம் ஆக்கி விட்டு இங்க வந்து ஐயா மு.க.ஸ்டாலின் கூட சொல்றது நல்லா சூப்பரா சாப்பிட்டு நல்லா பிளஸ்ஸா பேசுறது, இதையே நம்பிதான் இன்னைக்கு வந்து ஆட்சி கவிழ்ந்து இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படிதான் தோணுது. இவர் மட்டும் கையில கரெக்டான பவர் சென்டர் வச்சு இவர் கரெக்டா பண்ணிருப்பாருனா இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தியை இன்னைக்கு 2வது முறை ஒரு சாதனையே படைச்சிருக்கும். ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து சமூக வலைதளம் தான். இனிமேல்லாம் போய் மக்கள் மத்தியில இனிமே பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க மக்கள் மத்தியில நம்ம இன்னும் மீண்டும் இடம் பிடிக்கணும், இன்னும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா சமூக வலைதளம் வேற வழியே இல்லை.